ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் வெல்வெட் ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். என் பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த மரம் தான் வெல்வெட் ஆப்பிள் மரம். என்ன திடீர்னு வெல்வெட் ஆப்பிள் பற்றி வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆப்பிள் பழத்திலிருந்து எப்படி ஆப்பிள் செடி வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஆப்பிள் விதைகளில் இருந்து எப்படி வந்து ஆப்பிள் செடி தயார் செய்கிறது அப்படின்னு. அந்த வீடியோவுக்கு ரொம்பவே வரவேற்பு கிடச்சிருக்கு உங்ககிட்ட இருந்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்காக அது ரிலேட்டடாக நான் ஒரு இந்த வீடியோ போடலான்னு தான் போட்டிருக்கேன். அது காரணம் என்னென்னா, இதுவும் கொஞ்சம் அந்த வகையில் உள்ளது தானே. அதாவது இது வெல்வெட் ஆப்பிள். நீங்கள் நிறைய பேர் வந்து அதில் கமெண்ட்லாம் கூட கேட்டிருந்தீங்க, ஆப்பிள் செடி வந்து நம்ம கிளைமேட்டில் வருமா அந்த மாதிரி. ஸோ அந்த சாதாரணமான ஆப்பிள் வந்து எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வெல்வெட் ஆப்பிள் வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் வரக்கூடிய ஒரு செடி தான். சரி, இப்போ இந்த வெல்வெட் ஆப்பிள் மரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வெல்வெட் ஆப்பிள் மரத்தோட தாயகம் எது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாடு தான். அதாவது ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு நாடு தான் ஆரிஜின் அப்படி சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வெல்வெட் ஆப்பிள் மரத்தோட ஆரிஜின் வந்து பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த மரத்துக்கு ரொம்பவே மகத்துவம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மரத்தோட மருத்துவ குணங்கள். அது எப்படின்னா, இந்த மரத்தோட இலைகளுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதோட அந்த பார்க்கு, அதாவது அந்த மரப்பட்டை, அதுக்கப்புறம் அந்த பழங்கள், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் அங்கே இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே அதுக்கு வந்து அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ அந்த நாட்டில் வந்து இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் வச்சுருக்காங்க. அதாவது அழியக்கூடிய தாவர வகையில் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மரத்தோட ஒரு ஸ்ட்ராங் தன்மை தான். அதாவது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அயன் வுட் அப்படின்னு. அதாவது இரும்பு மரம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மரத்தை வந்து சீக்கிரமாக நம்ம வெட்ட முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் இந்த மரத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி அதில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சு வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ வந்து இதனால் ரொம்ப மரம் அழிகிறதுனால இப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுனா அது இல்லீகல் வேறு அப்படி சொல்லிடுறாங்க. அது உண்மைதான். என்னென்னா, அந்த மரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது தான். நானுமே அதை பார்த்துருக்கேன். அதுக்கு காரணம், எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த வெல்வெட் ஆப்பிள் மரத்துலேருந்தும் ஒரு தடவை ஒரு சின்ன கிளையை வந்து நாங்கள் தனியாக எடுத்து அதை பயன்படுத்தினோம். அது ரொம்பவே அதோட அந்த தன்மை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வெட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு அயன் வுட் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மரத்தோட உயரம், அதாவது சாதாரண மரங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வளரும். ஆனால் இந்த மரம் எப்படின்னா 10 அடியிலிருந்து 100 அடி வரை உயரம் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நினச்சாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 100 அடி உயரத்தில் ஒரு மரம் இருக்கும் அப்படின்னா. ஆனால் நம்ம சாதாரண ஆப்பிளில் வந்து அந்த அளவு வளராது. அது வந்து குட்டையான தாவர வகையை சார்ந்தது தான். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்ப உயரமாக வளரக்கூடிய ஒரு தாவர வகையில் உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பழங்கள் எப்படி இருக்கும்னா, நான் கூட இந்த பழங்களை வந்து நேரடியாக பார்த்ததில்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை. ஆனால் அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னா, இளம் சிவப்பு கலரில் இருக்கும், இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கும், இல்லைன்னா சிகப்பு கலரில் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் எந்த வகை வேணாலும் இருக்கும். அதே மாதிரி இந்த பழங்களில் வந்து விதை உள்ள வகையும் இருக்குது, விதை இல்லாத வகையும் இருக்குது. எங்கள் வீட்டில் நிற்கிறது எந்த வகைன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நாங்கள் இன்னும் அதில் எந்த பழமும் சாப்பிடலை. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் மரத்தில் இன்னும் காய்கள் வரவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரம் நட்டு ஒரு 7லேருந்து 8 வருஷம் ஆனதுக்கப்புறமா காய்கள் வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த மரத்தை வச்சு 7 வருஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு தடவை நிறைய பூக்கள் வந்தது. ஆனால் எல்லா பூக்களுமே கீழே விழுந்து போயிடுச்சு, உதிர்ந்து போயிடுச்சு. இப்போ திரும்பவும் ஒரு சில பூக்கள் வந்து மரத்து மேலே வந்திருக்கு. நான் அது வீடியோவில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் எந்த அளவு உங்களுக்கு அது கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப உயரமான இடத்துல நிற்கிது. ஸோ அதில் காய்கள் வருதான்னு தெரியல. சப்போஸ் அதில் காய்கள் வந்துடுச்சுன்னா அந்த பழங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த பழத்தோட தன்மை பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் கவரிங் வந்து வெல்வெட் மாதிரி இருக்குமா, அதனால தான் இதை வந்து வெல்வெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த தோலில் வந்து சீஸோட ஸ்மெல் வந்து வருமா. ஸோ ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பழத்துக்கு உள்ளால் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பழம் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது சொல்கிறாங்க. ஸோ வந்து அது சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப 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 நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெல்வெட் ஆப்பிள் தான். ஸோ நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ண நினச்சி, எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய மரம். ஸோ அதனால் ஈஸியாக காமிச்சிடலாம், அப்படி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.